ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் இதில் 3 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2, 3. 1க்கு வந்து க்ரீன் கலர் ஹீலிங் ஸ்டோன், 2க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன், 3க்கு வந்து பிங்க் கலர். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அவரோட நம்பர் 222555. ஓகேவா? சரி, இந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமானதாக இருக்கும். திருமண வாழ்க்கை, லவ் லைஃப், அப்புறம் பிஸ்னஸ், உங்களோட படிப்பு, எஜுகேஷன் சம்மந்தமானது, உங்கள் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கோ இந்த சம்மந்தமான எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ 2 நிமிஷம் அவர்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பைல் சூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவர் உங்களுக்கான மெசேஜை கொடுப்பாரு. ஓகே, இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, ஏஞ்சல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், நீங்கள் இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்க அதிகமாக இருக்கும். இந்த ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து இப்போது கொஞ்ச நாளாக உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மனைவி மக்களோட கொஞ்சம் கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த வாரம் அதெல்லாம் சரியாகும். உங்கள் மனைவி ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க, உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இது வந்து ஒரு மெயில் எனர்ஜி எனக்கு ரெசனேட் ஆகுது. நீங்கள் நிறைய பேர் மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன், உங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் உங்களோட கணவராக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ மெயில் பார்க்குறாங்க அதிகமாகனா அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி சில ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கானதும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த வரும் வாரத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏஞ்சல் கிட்ட அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை, ஒரு பாண்டிங் இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பிள்ளைங்களுக்கான ஒரு எஜுகேஷன் நல்லா வரணும். இல்லை திருமணம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும், அதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு இது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை எஃபெக்டாக போடுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். குழந்தைகளோடையும் உங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் வந்து பசங்க எல்லாருமே ஃபேமிலியை கூட்டிகிட்டு நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வருவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வரும் வாரம் வந்து ஃபுல் மூன் டே வருது, 10ஆம் தேதி. ஓகேவா? வியாழக்கிழமை. நீங்கள் அன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஹீலிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபுட் டொனேஷன் பண்ணணும், அந்த ப்ரேயர் மீட்டிங் ஒன்று இருக்குது. ஃபுட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று நாங்கள் மந்த்லி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவுலெல்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஃபுட் டொனேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பேன். எல்லாருமே வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங்கை நீங்கள் யாரெல்லாம் முடிகிறவங்க நீங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2 விஷயம் அன்றைக்கி நடக்க போகுது ஃபுல் மூன் டேயில். ஒன்று, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, உங்களோட குடும்ப ஒற்றுமை, உங்களோட திருமணத்தடை, அப்புறம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஓகேவா, காரிய தடைகள் இருக்குது, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள், படிப்புக்காக நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணுறீங்க, அதில் ஃபெயிலியர் ஆகுதுனாலும் சரி, ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ சில பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் நிறைய பேர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி,
குடும்ப ஒற்றுமை, மகன் மகள் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, இது மாதிரி A to Z எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் ஒரு உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள். சில தீட்சை மந்திரங்கள்லாம் கொடுத்து உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு பிளாக் மேஜிக் கூட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் போகும். அதே மாதிரி பிஸ்னஸில் வேலையில் கூட நிறைய தடைகள் காமிக்கும். சில பேருக்கு வந்து கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் போனாலும் இது எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா அன்றைக்கி கர்மா கிளன்சிங் நடக்குது, முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு டிவைன் பவர் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த டைமில் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அதனால தான் அதையும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அதை தென் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும் அந்த ப்ரேயரில் கலந்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்கிற டீட்டெயிலை அனுப்பி வைங்க. உங்களை எல்லாருமே வந்து நான் அந்த ப்ரேயரில் பார்க்குறேன். சரியா? மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த வரும் வாரத்தில் ஏற்பட போகுது. மொத்தத்தில் நீங்கள் வந்து உங்களோட அந்த குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் தருவாங்க. அவங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கையாக ரொம்ப உங்ககிட்ட வந்து இருப்பாங்க. இத்தனை நாள் வந்து ரொம்ப அவங்க வந்து பயப்படுவாங்க, எந்த விஷயத்தையும் சப்போர்ட்டிவாக பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப அன்பு, பாசம், பரிவு காட்டுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கக்கிட்ட ஒரு இணக்கமாக எல்லா வித சப்போர்ட்டும் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்க போகிறீங்க. சில பேர் வந்து நீங்கள் கடல் தாண்டி பயணம் பண்ணுறது இந்த மாதிரி கூட நடக்கலாம். ஓகேவா? வெளியூர் போகிறது, ஃபேமிலியோட ஒரு டூர் மாதிரி போயிட்டு வெளியூர் போயிட்டு நீங்கள் வர்றது, இந்த மாதிரி கூட சம்திங் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களாம் என்னென்ன அந்த இதில் இருப்பீங்க அப்படின்னா உங்களோட இப்போ ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா நீங்களாம் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசியில் லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த குடும்பத்தில் வந்து நிறைய அந்த பிள்ளைங்களோட உங்களோட அந்த பார்ட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்குறதோ இல்லைனா அவங்களுக்கு அடுத்த கட்டம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறதோ இது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடக்கும். சில பேர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னத்துலேயும் இருக்கீங்க. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு நடக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு வந்து லவர்ஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் வந்து பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட இணக்கமாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் அவங்கக்கிட்ட ஒரு அந்த ஈகோ அதெல்லாம் விட்டுட்டு நீ பெரியவளா நான் பெரியவனா இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேயும் சரி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை குடும்ப ஒற்றுமையில் ஏதோ ஒரு கிளாஷ் இருக்குது அப்படின்னா நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும், சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எதுவும் சக்ஸஸ் ஆகாமல் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் தெரியுது. அதை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் பீப்புளால் நீங்கள் பண்ண முடியாது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம், இல்லை குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசி சரி பண்ணிங்க. அப்படி கிடையாது. அது ஒரு டிவைன் பவர், ரொம்ப அதாவது ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க, ஒரு ஞானத்தில் சிறந்தவங்களாக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தான் நீங்கள் அதுக்கான வழிகாட்டுதலை வாங்கணும். அப்படி தான் வருது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான இந்த விஷயங்கள் உங்களோட அந்த லவ் பாண்டிங் நல்லாயிருக்கும். சில பேருக்கு நியூ ப்ரப்போசல் ஏற்படலாம். சில பேர் வந்து இந்த லவ் பாண்டிங்கில் நிறைய ஏமாற்றங்களை கொடுக்குறாங்க. உங்களோட பர்சனாக இருக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபேக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேக்கான மனிதர்கள்கிட்ட இருந்தும் உறவுகள்கிட்ட இருந்தும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாவது அந்த மாதிரி ஹேபிட் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி இருப்பாங்க உங்கள் பர்சன். அந்த பர்சனால் நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் அதுக்காக நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப் எடுக்கிறீங்க, முயற்சி பலன் அளிக்கலை அப்படின்னா நீங்கள் குருமார்களுடைய அந்த வழிகாட்டுதலை ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வழிகாட்டுதல் வாங்கணும். ஓகேவா? அவங்களோட அந்த இது எடுத்திங்கன்னா தான் அவங்க அந்த டிவைன் பவர் எடுத்தால் தான் இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். சரி,
இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா இருக்குது பிளெஸ்ஸிங்ஸு இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கான இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இருக்க லேகிங் என்னங்கிறத சொல்லிட்டாரு, சவால்கள் என்ன அப்படிங்கிறத. ஓகே, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2 இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் வந்து மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 222555 அவர் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். இந்த நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த வரும் வாரம் உங்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, எதிர்பார்ப்புகள் என்ன உங்களுக்கு? இது வந்து குடும்ப ஒற்றுமை, திருமணம், லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபைனான்ஸ், படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமானது. ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கா? உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது? ஏஞ்சல்கிட்ட மைண்டில் நிறுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இந்த கைடன்ஸ் வரும், பிளெஸ்ஸிங்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. பைல் 2 சூஸ் பண்ண மக்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க இந்த வரும் வாரத்துக்கு? உங்களோட எதிர்பார்ப்புகள், சவால்கள். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, இந்த வரும் வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு சில தனிமையாக இருக்க மாதிரி ஒரு ஒரு எண்ணங்கள், லோன்லினஸ், அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு வந்து நம்மளை தான் நம்மளை தான் பார்த்துக்கணும், நமக்கு யாரும் ஒத்தாசைப்படுறதுக்கு, நம்மளை வந்து ஒரு அரவணைக்கக்கூடிய பர்சன் நம்ம கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன் போகிற மாதிரி தெரியுது. இது மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் விடோவாக இருப்பீங்க, இல்லைன்னா வந்து டிவோர்ஸ் வாங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சில ஃபீமேல் எனர்ஜியும் மெயில் எனர்ஜியும் தெரியுது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவை. ஓகேவா? நீங்கள் இந்த வரும் வாரத்தில் ரொம்ப டிப்ரெஷனாக நீங்கள் வந்து போகிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம்லாம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் கூட டிவைன் இருக்குது. ஓகேவா? ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க. நீங்கள் நெகட்டிவ் தாட்டை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நெகட்டிவ் தாட்னால நீங்கள் அடுத்தது என்ன இருக்குங்கிறத கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் நெகட்டிவ் தாட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாரு ஒரு சிலரை. ஸோ நான் சொன்ன இந்த சுச்சுவேஷனில் யாராவது ஃபீமேல் எனர்ஜி இல்லை மேல் எனர்ஜி இருக்கீங்கன்னா கொஞ்சம் அவேராக இருங்க. நீங்களாம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசியில் லக்னம் அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து வீட்டில் பெட் அனிமல்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. கொஞ்சம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் மனசு உங்களுக்கு ஹீல் ஆகிற மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லோ கலர் ஃப்ளவர் ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு நல்ல ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கும், ப்ளசண்ட்டாக கொடுக்கும், அமைதியை கொடுக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வைங்க. ஒரு இந்த பவுலெலாம் வந்து இந்த வாட்டரில் போட்டு வைப்போம் இல்லையா? அது இந்த சாமந்தி பூ இதெல்லாம் எல்லோ கலரில் இருக்கும். சில பூக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த எல்லோ கலர் பூக்களை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டில் வர அந்த நம்ம என்ன சொல்கிறதுனா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே அந்த ப்ளசண்ட் அந்த வைப்ரேஷன் இருக்கும். அது மாதிரி நீங்கள் பூஜை அறையில் சாமிக்கு கூட நீங்கள் போடலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து உங்களை கொஞ்சம் ரிலீவ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த மணி எனர்ஜிக்காக நீங்கள் சில விஷயங்களுக்காக இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ரக்காக போயிட்டுருக்கு, அதே மாதிரி மணி எனர்ஜிக்காகவும் சில விஷயங்கள் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விதத்தில் யாராவது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்பை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. உங்களை நிறைய நெகட்டிவ் தாட் தான் உங்களை அழுத்திட்டுருக்கு, அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஜாபில் இருக்கீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், ஒரு பிஸ்னஸில் வந்து நல்ல க்ரோத் வேணும், லாபம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மணி இன்கமில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ வரப்போகுது. அந்த இது வந்து வரதுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக எஃபெக்ட் போட்டுட்ருக்கீங்க. இது இப்போ தான் சடனாக வந்தது கிடையாது. இதுக்காக நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஃப்ரூட்ஸ் நீங்கள் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் உங்கள் கையில் கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். அப்புறம் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு சில பேர் இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்னால நிறையா இந்த எமோஷ்னல் லாக் இதிலெல்லாம் வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதிலேருந்து ரிலீவ் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு வந்து மைண்டு வந்து நல்லா வேலை பார்க்கும். ஓகேவா? ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க. உங்களுக்கான வேலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சில பேர் வந்து நீங்கள் ஒரு வெளியில் போகிறீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, வீட்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு பொது இடத்துல போய்ட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் உங்கள் வார்த்தையில் கவனம் வைங்க. ஓகேவா? என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத முன்கூட்டியே நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இது பேசினா இது இப்படி ஆகும், இது பேசினா இது சரியாக வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் வந்து உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்வீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் லேகிங்கில் இருந்தீங்கன்னா உங்களை சரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வரும் வாரத்தில் நீங்கள் எந்த ஒரு எமோஷ்னல் லாக்லேயும் மாட்ட மாட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு கிளாரிட்டி, மைண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இதனால் நான் வந்து இதுலேருந்து நான் வெளியிலே வர முடியல, நான் என்னால் எந்த இடத்துலையும் வந்து ஷைன் ஆக முடியல, அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்களை அதிலேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் இருக்கும். அந்த அறிவு, ஞானம் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருப்பீங்க. மணிக்காக நிறைய நாள் இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் போட்டு, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காகவும் நிறைய ஃபெயிலியர் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஒரு சில மெயில் எனர்ஜி. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிளியர் ஆகி எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வருவீங்க. ரெண்டாவது, மணி இன்கமும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு திடீர் பண வரவு உங்களோட வேலையில், அது நீங்கள் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஜாபில் கிடைக்கும், இல்லைனா பிஸ்னஸில் ஒரு நல்ல க்ரோத், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு அமையலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் சில ஃபீமேல் எனர்ஜி நான் சொன்னேன் இல்லையா, சிங்கிளாக இருக்கீங்க, ஒன்று நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட நீங்கள் வந்து பிரிஞ்சு இருப்பீங்க, இல்லைனா விடோ அந்த மாதிரி, இல்லைனா டிவோர்ஸ் அளவுக்கு போயிருக்காது, பட் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ சிங்கிளாக இருக்கீங்க, கணவரோடு இல்லாத மாதிரி தெரியுது ஒரு சிலர் லேடிஸ். நீங்கள் ஆனால் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த வரும் வாரத்தில் உங்களோட இன்ட்யூஷன் பவரை கேளுங்க.
மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா உங்ககிட்ட அந்த அற்புதமான ஞானம் இருக்குது. நீங்கள் 4 பேருக்கு வந்து வழிநடத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. சில பேர் வந்து மாஸ்டர்ஸாக இருப்பீங்க, ஹீலர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க. ஆனால் வந்து இந்த லவ் லைஃப்பில் கொஞ்சம் வீக் ஆகிட்டீங்க. உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் அதில் தான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த லவ் பாண்டிங்கை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. சில பேர் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா அந்த கணவனை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சி ரொம்பவே வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் கிடைக்கலாம். ஓகேவா? எஸ், நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு நல்ல தெய்வீக ஆற்றல் இருக்குது. அது நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. சில விஷயங்கள் இந்த வாரம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தாதீங்க. செய்கிறத வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணும். உடனே ஆக்ஷன் எடுக்க வேணான்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் ஒன்று கொடுத்துருக்குறாரு. அதை டெவலப் பண்ண சொல்கிறாங்க. அங்கே வீக்காக இருக்குது. ஏன்னா இங்கே எமோஷ்னல் லாக்கில் மாட்டிக்கிட்டு இந்த உறவுக்காக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி உங்களை ட்ரை பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உங்கள் எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் சரி பண்ணிக்கணும். நீங்கள் இதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட லவ் பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் போகும். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்கள் கணவர் மூலமா உங்களுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட அன்பாக பேசலாம். உங்களுக்கு பாசிட்டிவான ஏதாவது ஒரு சைன், உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? இல்லை யார்கிட்டையாவது உங்களுக்காக ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு வார்த்தையை பேசலாம். உங்களை விட்டு கொடுக்காம பேசுகிறது, உங்களுக்காக ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அவங்கள வந்து செய்கிறது, இல்லை டைரெக்டாக உங்கள்கிட்டயே வந்து உங்கள் மேலே இருக்க அன்பை வந்து தெரிவிக்கிறது. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவர் பண்ண போகிறாரு. இதுக்காக தான் நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க. இதுக்காக தான் இவ்வளோ ட்ரை பண்ணீங்க. அப்படி ட்ரை பண்ணி உங்களை நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினாலிட்டியை நீங்கள் இழந்திருக்கீங்க. அதை ரெக்கவர் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகி இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்லுவார் பாவம். ஸோ உங்களோட அந்த பழைய விஷயங்களை, அந்த நெகட்டிவான தாட்ஸு, நெகட்டிவான அந்த சிச்சுவேஷன் விடுங்க. உங்களுக்கான சில பேருக்கு வந்து ஒரு நல்ல லவ் ப்ரப்போசல் அந்த மாதிரி கூட ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் லைஃபாக வரும் உங்களுக்கு. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா மூலமாக எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு செகண்ட் லைஃப் அமையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் செகண்ட் லைஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு சொல்கிறாரு. ஓகேவா? இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம பைல் 3க்கு பார்க்குறோம். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏஞ்சல்கிட்ட, மைக்கேல் ஏஞ்சல்கிட்ட. இது வந்து திருமணம், லவ் லைஃப், பிஸ்னஸ், எஜுகேஷன், ஜாப், கேரியர், என்ன நீட்ஸ் உங்களுக்கு வேணுமோ, ஹெல்த்து, எது வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் நடக்க போகுது இந்த டாப்பிக்கில், அதுக்கான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு என்ன, அதில் ஏதாவது சவால்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மைக்கேல் ஏஞ்சல் நம்பர் 222555. அந்த நம்பருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க கைஸ். ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா
உங்களோட ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள், அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும், ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், அந்த குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஸ்டெப் எடுக்கிறீங்க. அந்த குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் ஜர்க்லிங் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப நாளாக வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வந்து மணி எனர்ஜிக்காகவும் இருக்குது, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் காமிக்குது. இந்த வரும் வாரத்தில் நீங்கள் சில எஃபெக்ட் போட்டிங்கன்னா, உங்களோட அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஒரு விஷயங்கள், ரொம்ப நாளாக சில விஷயங்களுக்காக நீங்கள் அந்த மணி எனர்ஜிக்காக ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட், அதாவது மணி எனர்ஜி வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க மூலயமா ஒரு அனுகூலமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு மாடல் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதாவது உங்களோட கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்குனாலும் அவங்க மூலயமா ஒரு ஃபேவரபிளான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களோட வேலையில் கூட ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பீங்க. எப்படின்னா வந்து ஒரு உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு நியூ பர்சன், நியூ பார்ன் பேபி வரப்போகிறாங்க. அவங்கள வந்து அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, வளைகாப்பு, சீமந்தம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் நடக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபேமிலி க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வரும் வாரத்தில். இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஒரு பிள்ளைக்கு வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறது, அதுக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். இவ்வளோ நாள் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரத்தில் சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வரும் வாரம் வந்து ஃபுல் மூன் டே வருது, 10ஆம் தேதி. ஓகேவா? வியாழக்கிழமை. நீங்கள் அன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஹீலிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபுட் டொனேஷன் பண்ணணும், அந்த ப்ரேயர் மீட்டிங் ஒன்று இருக்குது. ஃபுட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று நாங்கள் மந்த்லி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவுலெல்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஃபுட் டொனேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க, பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பேன். எல்லாருமே வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங்கை நீங்கள் யாரெல்லாம் முடிகிறவங்க நீங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2 விஷயம் அன்றைக்கி நடக்க போகுது ஃபுல் மூன் டேயில். ஒன்று, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, உங்களோட குடும்ப ஒற்றுமை, உங்களோட திருமணத்தடை, அப்புறம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், ஓகேவா, காரிய தடைகள் இருக்குது, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள், படிப்புக்காக நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணுறீங்க, அதில் ஃபெயிலியர் ஆகுதுனாலும் சரி, ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், இப்போ சில பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தையின்மை அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் நிறைய பேர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமை, மகன் மகள் இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது, இது மாதிரி A to Z எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி டேட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள். சில தீட்சை மந்திரங்கள்லாம் கொடுத்து உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீவ் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு பிளாக் மேஜிக் கூட ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் போகும். அதே மாதிரி பிஸ்னஸில், வேலையில் கூட நிறைய தடைகள் காமிக்கும். சில பேருக்கு வந்து கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் போனாலும் இது எல்லாம் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னா அன்றைக்கி கர்மா கிளன்சிங் நடக்குது, முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு டிவைன் பவர் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த டைமில் உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அதனால தான் அதையும் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அதை தென் ஃபுட் டொனேஷனுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னாலும், அந்த ப்ரேயரில் கலந்துக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்கிற டீட்டெயிலை அனுப்பி வைங்க. உங்களை எல்லாருமே வந்து நான் அந்த ப்ரேயரில் பார்க்குறேன். சரியா? மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு இவ்வளோ நாள் நடந்தது, இந்த ஜர்க்லிங்னா ஏன் நடந்தது உங்களுக்கு, இந்த ஒரு இம்பேலன்ஸ் ஏன் நடந்தது அப்படின்னா, அது ஒரு கர்மா ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, உங்களுக்கு மணி ரிலேட்டடான விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு மகனோ மகளோ இல்லைனா உங்கள் கணவர் அந்த மாதிரி யாரும் இல்லைனா உங்கள் கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, உடன் பிறந்தவர்கள் அந்த மாதிரியும் அவங்களால ஒரு அனுகூலம் இல்லாமல் இருந்தது, அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் உங்களுக்கு பண்ணலை அப்படின்னா இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, இவ்வளோ நாள் அவங்க உங்களுக்கு கொடுத்த அந்த பேட் இம்பேக்ட் பேடு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அது ஒரு கார்மிக் சிச்சுவேஷன். அதை வந்து உங்கள் மனம் ஏற்றுக்க மாட்டேங்குது. எனக்கு செய்ய வேண்டியதை பண்ணலை, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, நான் இந்த ஃபேமிலிக்காக நிறையவே நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட அந்த பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபேமிலினாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சொத்து கிடைக்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட. நீங்களாம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்டு கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ரொம்ப பேஷனேட்டாக வேலை பார்ப்பீங்க. சொந்த வேலை பார்த்துட்ருக்கிறது, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு ஃபேஷன் டிசைனர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வந்து மாடலிங்கில் இருக்கிறது, கொஞ்சம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனால் ரொம்ப இதெல்லாம் காட்டிக்க மாட்டீங்க, என்ன சொல்கிறது, ரொம்ப அலட்டிக்க மாட்டீங்க. எல்லாரையும் வந்து அரவணைச்சி பார்த்துக்கக்கூடிய ஒரு பக்குவமான பர்சனாக தான் நீங்கள் வந்து இந்த வரும் வாரத்துலேயும் சரி, ஆக்சுவலி நீங்கள் அப்படி தான். ஆனால் இந்த வரும் வாரத்துலேயும் நீங்கள் அந்த மாதிரி எப்போவுமே உங்களோட அந்த ஒரு நல்ல ஒரு அந்த இயல்போடு இருப்பீங்க. இதில் எந்த ஒரு ஆனால் கொஞ்ச நாளாக உங்ககிட்ட அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ன உடனே நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தீங்க. உங்களுக்கும் ஒரு இம்பேலன்ஸ் உங்களுக்கே தெரியும். நான் ஒரு இம்பேலன்ஸில் தான் இருந்தேன். என்னால் வந்து எதுவுமே என் ஃபேமிலிக்கு என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையும் உங்ககிட்ட இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து சரியாயிடும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். கரெக்டாக முடிவெடுப்பீங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது ஒரு சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஏதாவது ஒரு ஜாபில் ஒரு வந்து ஒரு ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, அதில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே வந்து கர்மாவாக சொல்கிறாங்க. அந்த கர்மா பீரியட் முடிஞ்சு ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் எப்படின்னா உங்களையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? இது ஹெண்டிங் நடக்குது. எஸ், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து நியூ பார்ட்னர்ஸ் வரலாம். உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸில் வந்து நியூ பார்ட்னர்ஸ் வரலாம். அவர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. உங்களோட பார்ட்னர் வந்து உங்ககிட்ட சீக்கிரமே வந்து அவரோட வந்து ப்ரப்போசலை சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட அந்த பழைய சிச்சுவேஷனையும் அந்த நெகட்டிவான நெகட்டிவான சிச்சுவேஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அதுலேருந்து வெளில வாங்க. அதை உங்கள் பின்னாடியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. சில பேருக்கு ஒரு அவேக்னிங், ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து நீங்கள் ஜேர்னி பண்ணலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கர்மா ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் பீரியடாக கூட இந்த வரும் வாரம் அமையலாம் ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கான ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு நல்ல பார்ட்னர் உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. அவங்களோட அந்த ப்ளஸ் என்ன தெரியுமா, அவங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் கரெக்டாக இருப்பாங்க. அவர் ஒரு ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்யலாம், இல்லைனா கவர்மெண்ட் செக்டரில் கூட ஒரு பெரிய லெவலில் இருக்கலாம். ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் இணக்கமாகவே இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு செகண்ட் லைஃப் அமைகிற மாதிரி தெரியுது. இந்த வரும் வாரம் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் கைஸ். ஆனால் உங்ககிட்ட இருக்க இந்த கர்மா ரிலேட்டடான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இந்த கார்டு மூலமாக சொல்லிட்டாங்க, தெரியுதா? ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணிங்கன்னா
நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இப்படி ஒரு பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க உங்களையும் ஒரு ராணி போல தான் வச்சுக்குவாங்க. அவர் ஒரு ராஜா போல் இருக்காருன்னா உங்களை ஒரு ராணி போல் பார்த்துக்குவாங்க. சந்தோஷமா எனக்கு டக்குன்னு இன்ட்யூஷனில் வந்துச்சு. அந்த கார்டில் அப்படி ஒரு இது வருது. ஓகே, கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் நியாயம் கேட்டுட்டு இருந்தீங்கள்ல, ஏன் 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 இறைவா எனக்கு மட்டும் இப்படி, என்னை மட்டும் ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற எனக்கு, அதுதான் சொல்லிட்டாங்க ஏஞ்சல். நான் தான் உன் பின்னாடி இருக்கேன்ல, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நீ எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க, ரிலீஸ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அது அடுத்த கடை தான். கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது. பாசிட்டிவான எண்ணங்களை போடுங்க, ஃபார்வர்டாக வாங்க. கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு சிலர் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க போல், ரொம்ப சோக கீதம் தான் பாடிக்கிட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கூட கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்காக இருக்கலாம். ரொம்ப இன்டெலிஜென்ட் நீங்கள். இந்த கார்டு சூஸ் பண்ணாங்க ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம், இவங்கெல்லாம் ரொம்ப வந்து இன்டெலிஜெண்ட்டாக இருப்பீங்க. இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு நான் சொல்கிறேன், சரியா? சரியான தூக்கம் கிடையாது. அதாவது சிச்சுவேஷன் நடந்த விஷயங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. அதிலிருந்து வெளியில் வாங்க, ஓகேவா? ஒரு சிலர் வந்து புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க ரொம்ப ஆர்வத்தோடு. அது வந்து நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜியாக இருக்கீங்கன்னா, ஃபீமேல் எனர்ஜி அபவ் 35, 40க்கு மேலே கூட ஒரு சிலர் இருக்கீங்க. ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் மூவ் ஆன் பண்ணி உங்களை ஹீல் பண்ணிக்கிற, அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு டிவைன் வந்து உங்களை அப்படி ஒரு நபராக தான் அமைச்சிருக்கு. நீங்கள் என்ன மாதிரி ஒரு சோலு, என்ன மாதிரி ஒரு சோல் பர்பஸ்க்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாளாக மறந்துட்டீங்க. உங்கள்கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஒரு நியூ ஒரு விஷயம், ஒரு நியூ பிகினிங்ஸ் ஏதோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏதாவது ஜாப், ஏதாவது உங்களோட ஜாப் கேரியராக கூட இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுன்னா இது சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும், ஓகே? பைல் 1 சூஸ் பண்ணவங்க மேபி நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 3 சூஸ் பண்ணி ஒரு சிலர் அதை பார்க்குறவங்க இப்போ பைல் 2ல் கொடுத்து வருது, ஓகே? சரி, உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குது, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்து நீங்கள் வெளில வர முடியல, உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி டிப்ரெஷன் போகுது அப்படின்னா அதுக்கான மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் தெரிஞ்சால் இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் உங்களோட ஆரா சக்ரா இதெல்லாம் வந்து பவர் பண்ண தெரியல, மெடிடேஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுல் மூன் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இதெல்லாம் கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இறைவன் கொடுக்கக்கூடிய, டிவைன் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த பிளெஸிங்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி சந்தோஷமாக இருங்க, ஓகே? சரி, இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.